என்னம்மா உங்கள் தம்பி வீட்டு கடா விருந்துக்கு போயிட்டு வந்து இப்படி இருக்கிற? தம்பி மகன் நல்லா கவனிச்சானா? நல்லா கவனிக்காம என்ன, நீங்கள் தான் வரல. நான் வரலைன்னா அதுக்கு 1008 காரணம் சொல்லுவேன், ஒரு காரணம் சொல்ல மாட்டேன். அதனால உங்களுக்கு வகுத்தறிச்சலாக அது இருக்குது. வகுத்தறிச்சல் எனக்கு நல்லா எப்போவுமே சாப்பிட்டு எப்போவுமே வந்துருக்கேன். வகுத்தறிச்சல் தான். நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் அக்கா வந்திருந்தாலும் அந்த கூறு கட்ட குப்பாத்தா எந்த கூறுகட்டும். அவங்க பெரிய கதை அவள் வந்திருந்தாளா? அதைத்தான் அவங்க யாரை கூப்பிடுன்னு நினச்சானே அவன் மட்டும் கூப்பிட்டுருப்பான். எப்படின்னா உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டா தான் வேலைக்கு ஆள் போட வேண்டியது இல்லையில. 2 பேரும் மொய்ன்னு எப்படி பேசிக்கிட்டு செஞ்சு கொடுத்துருவீங்க. நம்மளை புஷ்பேற்றி விட்டுருவேன். அக்கா நீ செஞ்சு அப்படின்னு சொல்லி அக்காள் மகளும் நல்லா செஞ்சு வச்சு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமாப்பா, ஏதோ ஒன்று செஞ்சுதான். வரும்போது என்ன கொடுத்தேன்? வடச்சட்டியா? என்ன ஏப்பாங்கிற? என்ன பாயை திறக்கவே மாட்டேங்கிறேன். பேசுனேன் நல்லா சாப்பிட்டு வந்து எனக்கு கருப்பையனுக்கு படையல் போட்டானா இல்லை உங்களுக்கு படையல் போட்டானா? நல்லா சோடா கீடா எல்லாம் சாப்பிட்டு வந்து இப்போ தான் உட்காந்துருக்குறேன். கொஞ்சம் சோடா வாங்கி கொடுத்தானே? மேப்படிக்கு இப்படியெல்லாம் ஒன்று வாங்கி கொடுக்கலையா? சோடா வாங்கி கொடுத்தாங்க. பேசினேன். என்னத்தான் பண்ணுறவங்க என்னத்தை பண்ணுறவங்க? சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் இப்போ தான் உட்காரலான்னு உட்காந்தேன். போயிட்டு வந்து சலுப்பாக இருக்குது. கொஞ்சம் சலுப்பாக இருக்குது. அப்போ போய் தூங்குறது. போய் தூங்குப்போ சாமி போ. சரி. ஏதோ சமாச்சாரம் கேட்டால் அந்த குப்பாத்தை வாயவே திறக்க மாட்டேன். அவள் மாங்குன்னு பாடுபட்டுருப்பா. நீ அவளுக்கு ஒத்தாசியாக வேலை செஞ்சு கொடுத்துருப்ப. நல்லா ஆக்கி ஊர் பயிலுக்கு பூரம் போட்டு கடைசியில் வடச்சட்டி தோட்டி காட்டியிருப்பேன். வடச்சட்டி நக்கிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. எனக்கு தெரியுமில்ல இப்படி பேசுகிறீங்க. ஆமாம், 2 கடாயை விட்டுட்டு 150 பேரை கூப்பிட்டுருப்பான். சொல்கிற கேடு, 150 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. அவனுக்கு முய் வரணும் எப்படி இருந்தாலும். எந்த ரூபத்தில் படம் வந்தால் சரி. அது அதெல்லாம் தெரியலையாப்பா. அவன்லாம் ஒரு காலத்தில் அந்த பிள்ளைக்கு காது குத்துனான் தெரியுமா? எப்படி குத்துனான் தெரியுமா? வலது காது ஒரு தடவை, இடது காது ஒரு தடவை குத்துனான். வலது காதுக்கு ஒரு முய், இடது காதுக்கு ஒரு முய். வலது காது ஒரு கதை குத்துனான், இடது காதுக்கு ஒரு முத்தான். அப்பேற்பட்டவனாக்க அவன். என்ன முய் வாங்கணுன்னே திரியிறாங்க. போகிற உங்களுக்கு என்ன அது வகுத்து எனக்கா? நீ போயிட்டு இப்போ கப்பு சுப்புன்னு வந்திருக்க. வடச்சட்டி தான் நக்க விட்டா. அப்படியெல்லாம் இல்லை. நல்லா போட்டானா? எனக்கு சொல்லுவாப்போ என்னென்ன கறி போட்டிருந்தீங்க சொல்லுவாப்போ. உங்களுக்கு என்ன அதெல்லாம் உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீ சொல்லலனா இப்போ கொஞ்ச நேரம் கூறு கட்ட குப்பாமா அவன் ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன். என்ன பண்ணா அவன் பெப்பளத்தால எல்லாத்தையும் வளர்த்துருவான். சொல்ல வேண்டாம். கேட்டால் சொல்ல வேண்டாம். அவர் வகுத்தறிச்சல் பட்டிருப்பார். நான் தின்னுட்டு வந்தது நினச்சா அப்படி. நீ இப்படி வேறு நினச்சிட்டு இருக்கியாக்க? ஏறு குப்பாத்தால பேசிட்டு நாளைக்கு பேசிட்டு பேசுகிற. என்ன நடந்தது சும்மா மறைக்காத. சுக்கா வறுவல். சுக்கானா பெப்பர் சுக்கா. அடாடா. ஆமாம். அப்புறம் அதுவோ அந்த ஈரல் இருக்குதுல்ல, ஈரல் தனியாக. அப்புறம் மண்டை மூளை இருக்குதுல்ல, அதில் உள்ள இருக்குமல்ல, அந்த இதை அப்படியே பெப்பர் போட்டு வறுத்து வச்சுருந்தாங்க. சரி, வறுத்துதான் இருக்கும் அக்கா தானே? ஆமாம். அப்புறம் அவன் வறுக்கிறதுக்கு தான் அவன் இங்கே ஒரு நாள் வறுக்கிறதுக்கு தான் இருக்கிறா. வேறு எதுக்கு இருக்கிறப்பா? அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு தனியாக. அப்புறம் என்ன? இந்த கோலா உருண்டை இருக்குதுல்ல, கோலா உருண்டை அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் அதார் பண்ணுது. அது ஒன்று விட்டு ஒரு சொந்தத்தில் பண்ணாங்க. அப்போ சரி, இதெல்லாம் எல்லாமே பண்ணி எங்கள் அக்கா தான் கடைசியில் எல்லாம் பண்ணிச்சு. எல்லாமே உங்கள் அக்கா பண்ணி கொடுத்துருச்சு. அவன் பண்ணுறதோட சரி தூங்கியிருப்பாள். ஒரு முக்காடு போட்டு எங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் அவ்வளோ உயிரை வாங்கியிருப்பீங்களா நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாவம். சரி, நாங்கள் நல்லா சாப்பிட்லான்னு சாப்பிட்டலாம். நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்ட மாதிரியே மூஞ்சி தெரியும். காலையில் குடல் குழம்பு. அம்மா நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நியூஸ் வந்துருச்சு. என்ன 15 பேருக்கு 10 இல்லையாம்மா? அது அப்படித்தான் இருக்கு. ஓட்டங்க அப்போ உனக்கெல்லாம் முதல்ல எடுத்து வச்சு கொடுத்தாங்களாக்கு? கொஞ்சம் ருசியாக இருக்கிறது ஒன்று தின்னு பார்த்தா. அது அடுப்படியில் நிற்கும்போது அப்படியே அடுப்படியில் நிற்கும் போதே ஒன்று தின்னுட்டேன். நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அதனால எடுத்து வச்சுட்டேன். நல்லா இருக்கிறத எடுத்து திங்கிறது. எடுத்து தின்னுட்டேன். சரி. இது நல்லா இருக்குதா, அது நல்லா இருக்கான்னு ருசி பார்த்துக்கிறது. அந்த பாம்பேலேருந்து வந்தானே அந்த அவன் உங்கள் அக்கா மகன் சின்னவன், அவன் வந்திருந்தானே? எப்படி இருக்க? நல்லா பையன் நல்லா இருக்கு. லவ் மேரேஜ் பண்ண அந்த பிள்ளைங்க கூப்பிட்டு வந்தானே? அந்த பிள்ளை நல்லா இருக்கா? உள்ள சுமார் தான். ஒரு வசதியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவனுக்கு நல்ல சம்பளம் கெடுத்துக்கிட்ட. நான் சொன்ன பிள்ளை கட்டியிருந்தா அவன் எப்படி அழகாக இருந்திருப்பேன். நீங்கள் எந்த பிள்ளைத்தான் சொல்லாமல் இருக்கிறீங்க? எல்லாம் சொல்கிற பிள்ளை நம்ம சொல்கிறது. நான்லாம் பிறவி உவாரம் பிடிச்ச வேண்டி. உனக்கு என்ன தெரியும்? பிறவி ஓடிச்சா பிடிச்சிக்கண்ணா. ஏன் வரலன்னு சொன்னேன்னா அங்கே போனால் எனக்கு கடுப்பு கண்டு போங்க. அவளை போட்டு நெய்யு நச்சு வச்சு அந்த சுப்பமாலை ஆக்கி போடுவாங்க. அதுக்கு தெரியும். அவள் கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு முக்காடு போட்டு தூங்கிடுவான். அவன் புருஷ ஒரு ஆகாவலி. அவன் எதுக்காக வேலைக்கு ஆவானா? அவனை வச்சுட்டு இவன் காலம் ஓட்டி முடிச்சுட்டா. இன்னும் என்ன பண்ணுறது? நீ இருக்கிற என்ன வகுத்தெரிச்சலாக இருக்குது. நானும் கம்முன்னு தான் இருக்கிற, பேசக்கூடாதுன்ட்டு.
நான் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கிறேன். சொந்த உங்களுக்கு அது பந்தத்துக்கு பூரா போவா. நான் எல்லா சொந்த பந்தத்துக்கு போகிறது தான். எல்லா சொந்த பந்தம், இந்த சொந்த பந்தம்லாம் எல்லா சொந்த பந்தத்துக்கு போய் தான் வருவேன். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இதுக்கே உங்களுக்கு வகுத்தறிச்சல் பட்டுட்டு இருக்கிறீங்க. நான் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. எங்கள் அண்ணன் பையன் நேற்று ஃபோனில் பேசுனேன். நான் அப்போ என் கையில் ஃபோனை கொடுத்துட்டேன். நீ அவங்க கூட பேசியிருந்தா நான் பேசிட்டு தான் கொடுத்தேன். என்ன பேசுன்னு கொடுத்துட்டேன். நல்லா இருக்கே சாமி, நல்லா இருக்கே அப்படின்ட்டு கொடுத்தேன். வேற என்ன அப்படி இது அதெல்லாம் உங்கள் சொந்தம்னா நெய் ஒழுகுது, எங்கள் சொந்தம்னா மூத்திரம் ஒழுகுது. அப்படித்தான் இருக்குது காலம். அப்படியே காலம். இப்போ பேசக்கூடாது, என்ன பண்ணுறது, கட்டி தொலைச்சாச்சு. எப்படி காலம் போயிடுச்சு. இப்போ ஏன்னா கூப்பிட்டு இவங்க சொந்தத்துக்கு எவன் கூப்பிட்டாலும் நான் போகிறதுன்னா நான் வந்தால் பேசுகிறேன், சண்டை வந்துடுது, அப்புறம் வராமல் இருக்க வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுனால தான் நீங்கள் நான் வர்றதே இல்லை. இதுக்கு அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இருந்தாலும் ஏதோ அங்கெல்லாம் ஏதோ உனக்கு 2 கறி துண்டா கிடைக்கலையான்னு தின்னுட்டு வந்தது உங்களுக்கு இதானா போய் ஒரு கிலோ கறி எடுத்து வாங்க. அது வேணும் எடுத்துட்டு நான் கொடுத்து நல்லா பிள்ளை செஞ்சு தரேன். நீ சாப்பிடலன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறவாரு. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அதுதான் தெரியுமா 20 பேர் 10 பத்தாம அதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு இருக்கிறத. அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி கிடச்சிருக்கு? எனக்கு நான் தம்பி தனியாக எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். தனியாக எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். பாப்பா நடக்கட்டு நல்லா நடக்கட்டும் சாமி. தலைக்கறி தனியா, குடல் கறி தனியா, வறுவல் தனியா. அந்த பாம்பேக்காரர் என்னமோ அட்டவழி மேலே பண்ணான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்குத்தான் செய்யும். கொஞ்சம் நஞ்சம் இருக்குத்தான் செய்யலாம். கொஞ்சம் நஞ்சம் இருக்குதான் செய்யும். ஒருத்தர் அடிச்சுக்கலையல்ல. ஒன்றும் அடிச்சுக்கல. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தால் எத்தனை பேசுகிறது தான். பேசிக்கிட்டாங்களா? சரி நல்லா பேசட்டுமாம்மா. உங்களுக்கே இத்தனை வகுத்தறிச்சல். எனக்கு வகுத்தறிச்சல் வர்றதுனால தான் பேசுகிறேன். பேசி தீர்த்துருவோன்னு சொல்லிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக். என்ன உங்கள் கூட என்னால் பேச முடியாது. என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. வேறு உங்கள் அக்கா அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. பூராத்தையும் சொல்லிட்டா. அங்கே நடந்தது அத்தனை ஒன்று விடாமல் சொல்லிட்டா. என்ன நீ என்ன சொல்லிட்டா. அதனால நான் கூட அதுக்கு தான் எனக்கு வகுத்தறிச்சல் வந்தது. உங்கள் அக்கா என்கிட்ட சொல்லாமல்